இதை கீழே கீழே விழுந்து அடிப்பட்டானா என்னன்னு பண்றது? நம்ம இந்த மணி தான் நமக்கு அடிக்கும். சோடு ரெடி ஆகிட்டுன்னா நம்ம போயிட்டு கிச்சனில் போயிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். வணக்கம் திரிவேந்தர் நண்பெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் ட்ரிப்பு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி ஸ்டார்ட் பண்ணி வெளில நிப்பாட்டிட்டேன். ஓனர் வண்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் ஓட விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா பனி கொஞ்சம் நல்லா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், அது பார்த்திங்கன்னா முன்னாடி கண்ணாடி மட்டும் தான் தொடச்சி விட்டுருக்கேன். நான் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பனி பெஞ்சிருந்தா முன்னாடி கண்ணாடி மட்டும் தான் தொடச்சி விடும், ஃபுல்லாலாம் துடைக்க மாட்டேன். அப்படி தொடச்சியும் பாருங்கள் மறுபடியும் பூத்து போயிட்டு. இப்போ ஓனர் வந்து பார்ப்பார், இவன் கண்ணாடி தொடச்சானா இல்லையாடா பூத்து இருக்குன்னு நினைப்பார். அதான் அந்த சின்ன பக்கெட்டில் போயிட்டு ஃபுல்லாக துடைச்சிடுவார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கண்ணாடி மட்டும் துடைப்போம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போதுமே சரி, இந்த பெரிய வண்டி பனி அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி, எப்போதுமே பார்த்திங்கன்னா மேடை வண்டி பொண்ணு வண்டி 2 வண்டியும் கண்டிப்பாக எல்லா நாளும் தொடச்சி விட்டுருவார் நண்பா. ஓகே நண்பா, வாங்க ஸ்கூல் ட்ரிப்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறட்டே எப்படி போகுதுன்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து அடுத்தடுத்த ஆளுக்கு போய்கிட்டே இருக்கும் நண்பா. ஓகே, ஸ்கூல் நண்பா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அங்கே சொல்லியிருக்கேன் அந்த வரேன்றங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்றங்க நண்பா. வாங்க போயிட்டு அப்படியே வண்டியில் போயிட்டு உட்காரணும் நண்பா. ஓகே, இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போகிறோம். பையனை பார்த்தீங்கன்னா வீட்டில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டேன். அவனோட பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய ரோத்திரமாக இருக்குது நண்பா. ஸ்கூலில் போயிட்டு அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனான்னா வந்தான். அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா வந்தான், ஃப்ரெண்டு அழைச்சேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு போகணுன்னு சொன்னான்னா 2 பேருமே அழைச்சிக்கிட்டு போனேன். சூப்பர் மார்க்கெட்டை போய்ட்டு வண்டி நிப்பாட்டுறேன். இல்லை திரும்பி ஸ்கூலுக்கு போன்ட்டு அங்கே வண்டி விடுறேன். இது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் போகும்போதெல்லாம் டோரை திறக்கிறேன் நண்பா. என்ன நண்பா பண்ணுறது? ஏதாவது கீழே விழுந்து அடிப்பட்டானா என்ன நண்பா பண்ணுறது? சரி, இவன் தான் எப்போது இது இப்போ இல்லை, இது முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, நானும் சின்ன பையன், சரி அப்போ பண்ணுறான், சரி கரெக்டாகிடும் நினச்சி நம்மளும் எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து அழைச்சிட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போக சொன்னானே. பையனோட ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்கான், எனக்கு பின்னாடி. பையன் முன்னாடி உட்காந்துருக்கான். ஸ்கூலுக்கிட்ட கரெக்டாக போகிறான். பையன் அரை டோரை திறந்துருக்கான். இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா பையனோட ஃப்ரெண்டு டோரை திறந்துட்டு அப்படியே குதிச்சு ஓடுறான் நண்பா. செக்யூரிட்டி பார்த்துட்டு வைறாரு. அவனை என்ன ஏன் வைறாரு, அவரை வைறாரு பிடிச்சி என்ன பண்ணுறன்ட்டு. இவன் இப்போ பையன் அப்படியே பார்த்து நிற்கிறான். உங்கள் வண்டியான்ட்டு செக்யூரிட்டி வந்து பையன்ட்ட சத்தம் போட்டார். நம்ம என்ன நம்ம பண்ணுறது? இதே பஸ்ட் டைம் கிடையாது நண்பா. இது நிறைய வாட்டி பண்ணுறான்பா. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டோரை திறக்கிறான் நண்பா. ஒன்றுமே பண்ண முடியல நண்பா. இதை கீழே விழுந்து அடிப்பட்டானா என்னன்னு பண்ணுறது நண்பா? இப்போ பையனுக்கு வந்து அடிப்பட்டு இப்போ இது சப்போர்ட்டு ஓனர் வந்து யாருக்கு பண்ணுவார்? நமக்கு பண்ணுவாரா இல்லைன்னா பிள்ளைக்கு பண்ணுவாரா? பிள்ளைக்கு தான் பண்ணுவார். ஓன் மேலே தான் தப்பு இருக்கும், நீ தான் வண்டி சரியாக ஓட்டிருக்க மாட்டேன்னு நம்ம மேலே தான் நண்பா கம்ப்ளைண்ட்டு வரும். நான் இதை வந்து என்ன பண்ணுறது, சொல்லலாமா என்னன்னு யோசிக்கிறேன் நண்பா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லலாமா ஏன் யோசிக்கிறேன்னா, நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் அவன் நினைப்பான் என்னடா என்னை பற்றி போயிட்டு என் அப்பன்ட்ட போயிட்டு சொல்லிடுறேன்ட்டு. அவன் வெறுக்கனே அவனோட அட்டூழியம் பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனோட அட்டூழியம் நண்பா சுத்தமாக தாங்காது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஒரு பழைய டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் வந்து பையன் வந்து டிரைவர்கிட்ட வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு ஃபோன் அடிப்பான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவன் எதுக்கு எனக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான்ட்டு நம்ம டிரைவர் வந்து ஓனருக்கு இல்லை மேடத்துக்கு பையன் இந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்ட்டு ஃபோன் அடிப்பாரான். இவன் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அந்த டிரைவர்கிட்ட நிறையா சேட்டா பண்ணியிருக்கான். டேக்ஸ் போர்டில் தூக்கி காலை வைக்கிறது என்ன கட்டி பண்ணுறான். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நம்ம விட்டு வண்டியா நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இப்போ இதை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது, நாம் முழிச்சுக்கிட்டு நிற்க போகிறோம் அப்படிங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நண்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துப்போம். எனக்கு அதுதான் நண்பா பார்ப்போம் என்ன நண்பா. சரி பார்த்துப்போம். இப்போ எங்கே இருக்கணும்பா போயிட்டு இருக்கோன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் நண்பா போயிட்டுருக்கேன். வாங்க மேடத்தோட ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைச்சி கொண்டு விட்டுட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்துட்டேன் நண்பா. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலை இன்றைக்கி முதல் டீ நண்பா. குப்பூஸ் பார்த்தீங்கன்னா வாங்கலை. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 காலாயிட்டு. பொண்ணை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி மேடத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு ஸ்கூலில் விட்டேன். மேடத்துக்கு ஒரு 12:45 1 மணிக்கு தான் அழைக்க போனோம். இதுக்கப்புறம் போய்ட்டு குப்பூஸ்லாம் வாங்க போகிறது கிடையாது. இதே மணி ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு கார்டன் கிளீன் பண்ணணும், செடிக்கு தண்ணி விடணும். அப்புறம் ஒருத்தரே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் பையனா பார்த்து என்ன பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், பஹ்ரைனில் வந்து இன்னொரு இடத்துல வந்து அதிகமாக காசு கிடைக்கிது. அப்புறம் வேர்ல்டு நம்பர் 1 பிளேஸில் வந்து அந்த இடம் தான் இருக்குது, பஹ்ரைன் தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அதாவது அலுமினியம் ஃபேக்ட்ரி நண்பா. அலுமினியம் ஃபேக்ட்ரி வந்து தான் பஹ்ரைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா
வேர்ல்டு நம்பர் 1 அலுமினிய ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் தான் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக காசு வருது. அது எந்த ஏரியாவில் இருக்குது பார்த்திங்கன்னா அஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம அண்ணன் ரூமுக்கு போவோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ரைட்டில் போனோம்னா ஒரு 4-5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அஸ்கர் அல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கேஜிஎஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே போக முடியாது, அந்த சைடு ரோட்டில் போனோம்னா பார்க்கலாம் நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மேட்ரை வந்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம அது என்ன ஐடியாவில் இருக்கானா, இல்லை நம்ம பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து ஓனருக்கும் இடத்துக்கும் காமிக்குமா, இல்லையா நம்ம வந்து டைரெக்டாகவே சொல்லிவிடுமா என்னன்னுட்டு உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா நிறைய பேர் வீடியோ டிரைவராக இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து சேட்டாட்ட சொன்னதுக்கு நீ இல்லை வீடியோ எடுத்துக்காமே இல்லை சொல்லு அப்படிங்கிறாரு. உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அது சொன்னதுக்கப்புறம் என்ன ஒரு முடிவுன்ட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அதை சொல்லாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் நண்பா. ஓகே, அப்புறம் ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாடில் கண்டினியூ பண்ணுறேன்பா. ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்க போகிறேன். இதுதான் நம்ம மணி அடித்தா சோறும்போம் பார்த்தீங்களா, இந்த மணி தான் நமக்கு அடிக்கும். சோறு ரெடி ஆகிட்டுன்னா நம்ம போயிட்டு கிச்சனில் போயிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். மேடத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையிலையும் நைட்டும் சரி இந்த பொண்ணு அடிக்காது. நான் வந்து காலையில் போய்ட்டு நான் கிச்சனுக்கு போகிறது நானே போய் எடுத்துப்பேன். நைட்டும் வந்து அந்த நான் சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடியாக போய்ட்டு அந்த பொண்ணுலாம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிடும். நான் வந்து லேட்டாக தான் போவேன், கடைக்கெலாம் போய்ட்டு லேட்டாக தானே வருவேன். அதனால் யாரும் எல்லோரும் படுத்து தூங்கியிருப்பாங்க. நான் போய்ட்டு கிச்சனுக்கு போய்ட்டு எடுத்து வந்துடுவேன். ஆனால் அந்த மதியான சாப்பாடு மட்டும் போய்ட்டு இல்லை ரெடி ஆகிட்டா ரெடியாக இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ கரெக்டாக நான் ஸ்கூல் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் வந்துட்டு சரி நானும் வந்துருப்பேன்ட்டு அந்த பொண்ணு இந்த பெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு இருக்குது பாருங்கள். இதில் வந்து அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். இது நான் வந்தப்போ திட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ஆகிட்டு நினைக்கிறேன் வாங்கி. அப்போ நான் வந்தப்போ வாங்கினது நம்ம ஓனர் வந்து வாங்கி கொடுத்தாரு. இது நான் வச்சுருக்கேன். அங்கே சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பொண்ணு அழுத்துதுன்னா இங்கே சவுண்டு கேட்கும். இதான் மணி அடித்தா சோறு. வாங்க என்ன சோறு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபைனலாக போய்ட்டு மணி அடித்த சாப்பாடு சோறை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒயிட் ரைஸ் நிறைய இருந்ததுல, ஒயிட் ரைஸு நைட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை நாளைக்கு பழையது சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை நண்பா. ஆமாம், மட்டனா சிக்கனான்னு தெரில, கோலா உருண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு அந்த மாதிரி போட்டு ஏதோ அந்த இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாரி செஞ்சுருக்காங்க நண்பா. ஓகே, கோலா உருண்டை எப்படி இருக்குது வருங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே நண்பா, உருளைக்கிழங்கு ஒயிட் ரைஸு கோலா உருண்டை. கோலா உருண்டை நல்லாயிருக்கு. நல்லா சூடாக இருந்தாலும் சாப்பிட்லாம். ஓகேன்பா, சாப்பிட்டு ரெஸ்ட்டு போடும். காலைல வேறு சாப்பிட்லன்பா. ஓகே, காலைல பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டு என்ன நடக்குது கண்டினியூ பண்ணிட்டு வரேன்பா. ஓகே, நீங்களாம் இல்லை சாப்பிடுங்க. ஓகே நண்பா, சாப்பிட்டு படுக்கலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:02 ஆகிட்டு. ரூமில் படுத்து தான் கிடந்தேன். நம்ம ஓனர் வந்து கூப்பிட்டு காசு அனுப்பி விட்டு சிகரெட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதுக்கேண்டா பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் நண்பா 53 தான் ரேஞ்சு போட்டிருக்கு. அப்புறம் ஓனர்கிட்ட ஒருத்தர் அதுக்கும் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு சிகரெட் வாங்கிடலான்னு தான் நண்பா போய்கிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மாடு நல்லா மப்பை போடுது பாருங்களா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:03 தான் ஆகுது. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை போட்டிருந்தது. இப்போ என்னன்னு தெரில. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த வண்டி வந்து இன்றைக்கி நான் அலம்ப வேண்டியது, இன்றைக்கி இல்லை நேற்று சனிக்கிழமை அலம்ப வேண்டியது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எப்போதும் இந்த புதுக்காரை போய்ட்டு அலம்பிட்டு வந்துடுவேன். நேற்று வந்து நான் அலம்பலை, நான் க்ளீன் பண்ணதுனால. இன்றைக்கி இல்லை நாளைக்கு மழை பெஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல. நான் இதை போய்ட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி அலம்பிப்பேன் நண்பா. ஓகே, சரி வாங்க போய்ட்டு பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 10 தினாரு, சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 தினார். டோட்டல் நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 28 தினார் அனுப்பிவிட்ருக்காருன்பா. ஆமாம் நண்பா, பாருங்க ஆளில் வேலை செஞ்சுக்கிட்டு இதில் போகிறாங்க, மினி பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் ஏறிக்கிட்டு இருந்தேன். அந்த பாருங்க அந்த மாதிரி மினி பஸ்ஸில் தான் ஏறிக்கிட்டு இருந்தேன் நண்பா. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை, என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்காது, அதெல்லாம் ஒரு வாழ்க்கை இருந்துட்டு இப்போ இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரி 4 வாடிசல் மாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேரி 4 இருந்தது நம்ம மூடிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஜனவரியிலலாம் ராமிஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் அடித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ராமிஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. மேடம் என்கிட்ட கேட்குறாங்க. நான் மேடத்தில் ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டதுனால மேடம் ஒரு வாட்டி என்ன சொன்னாங்க, தலைவர் அந்த பக்கம் சுற்றி வர சொல்கிறாரு. மேடம் என்கிட்ட கேட்டதுக்கு ராமிஸ் வந்து ஜனவரியிலேருந்து ஓப்பன் பண்ணுறது சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். மேடம் என்கிட்ட கேட்டாங்க, என்னன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன எதுவும் ஓப்பன் பண்ணல வேறன்னு நானும் மேடத்திட்ட தான் நண்பா சொல்லி வச்சுருக்கேன். சரி வாங்க பெட்ரோலு போடும். பெட்ரோலு அசரா தினார் ஜெயித். எல்லோரும் புது கார் நல்லா காஸ்ட்லியான கார் எடுத்தாங்கன்னா இது போடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா
ஜெயித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பையா அஸ்ராதினார் ஜெயித். அஸ்ராதினார் ஜெயித். ஓகே நண்பா, பார்த்தீங்கன்னா செம்ம மப்பு. ஆஜ் பாரிஸ் ஆயேகா? ஓகே, அதான் ஆயேகான்னு சொல்கிறாரு. பாரிஸ் வருமா நண்பா? ஓகே, பெட்ரோல் போட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, ரேட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது நண்பா. ஒன்று இப்போ தான் பெய்ய ஆரம்பிச்சிட்ருக்கு. அங்கே பாருங்களா, அது என்னது? அது 2 பையன். எங்கே 2 பேரும் போகிறீங்க? டேய் 2 பேரும் எங்கேயே போகிறானா வருங்களா? இங்கே பாருங்க, யாரா நீங்கள் 2 பேரும்? ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் அவன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாவில் இருக்கு நண்பா. ஒய்எஸ் மால் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் மேடத்தையும் பெரிய பொண்ணையும் அழைச்சி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கடையில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். கடை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கவே இருக்குது. மேடம் பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸுக்கு எதுக்கு அப்படியே நிற்கிறாங்க. ஓகேன்பா, வரட்டும். மழை வர பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு செட்டு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. வரட்டும், வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. கரெக்டாக நான் மேடத்தை இறக்கி விட்டேன்னா நம்ம சேட்டாவோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டாவோட பொண்ணோட மேடத்தோட பொண்ணோட வண்டி வெளில கிடந்துச்சு. நான் வந்து சேட்டாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இதுமாரி வெளில கிடக்கு சேட்டா, உள்ளே எடுத்து போடுன்னு சொன்னேன். போட்டு என்ன பையன் ஒன்றும் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அப்பயும் மழையில் நனைஞ்சிட்டு. என்ன சேட்டா வண்டி மழையில் நனைஞ்சிட்டா? வருங்க தலைவர் முன்னாடியே வந்துட்டு பிறகு வண்டி வேஸ்ட்டு. நீ தொடச்சி தான் ஆகணும். சிரிப்பு தான் வருது. நமக்கு பிரச்சனை நண்பா, நம்ம பொறுமையாக அலம்பிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நம்ம ஓனர் வண்டி பார்த்து மழையில் நடக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. காலைல ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் க்ளீன் பண்ணி விடுவோம், அவ்வளோதான். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இதை நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போயிட்டு கடையில் கொடுத்து கிளம்புவோம். சின்ன காரு மழையில் நனையவே இல்லை, பிரச்சனை கிடையாது நண்பா. என்ன சொல்கிறீங்க? ஏன் ஹவுஸ்மேட் அந்த பொண்ணு வெளில நிற்கிது, அந்த அளவு பொண்ணு அந்த நிற்கிது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கிட்ட? அதெல்லாம் எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் விசா கிடையாது, புறத்து வெளியிருந்து வந்து வேலை பார்த்து இதுதான் வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி வந்து வெளில இருந்து இந்த காலையில் வந்து ஒரு 9 மணிக்கெலாம் வந்துட்டு திரும்பி வந்து ஒரு 8-7 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இந்தமாரி ஹவுஸ்மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து நிறையா கிடைக்கும் நண்பா. தொட சீக்கிரம் தொட, என்ன பண்ணுறா? ஏன் உன் பொண்ணுக்கு தான் மழை பெய்யுந்தில் வண்டி எடுத்து உள்ள போட வேண்டியதானே? சிரிப்பு தான் நண்பா வருது. சரி ஓகே நண்பா, இருங்க என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்பா. மழை கொஞ்சம் அதிகமாக நல்லா பெஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆமாம் காஞ்சி போயிடும். அப்படியே காலையில் நீ தண்ணி ஊற்றி அலசினா தான் போகும். இப்போ நான் ஏன் துடைக்காமல் போட்டிருக்கேன்னா நான் கடையில் தான் நான் போகிறேன், அதனால தான் நான் புது காரை துடையாமல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஓனர் வண்டி பிரச்சனை கிடையாது, அது நான் என்ன பண்ண போகிறேன். நாளைக்கு அவர் கிளம்பிட்டு வந்துடுவார். நமக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து அவர் வேலைக்கு போகிற இடத்துல வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவார். நம்ம வந்து பிரச்சனை கிடையாது நண்பா. இல்லை நண்பா, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மாற்றி 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு என்கிட்ட வந்து ஓனர் வந்து ஃபில்டர் மாற்றும் போது நம்பரு அந்த பையன் ஃபில்டர் மாற்ற வருவார் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வாங்கி என்ன வச்சு நான் வச்சுருந்தேன். என்னெல்லாம் நீ பார்க்காத, 3 மாதம் முடிஞ்சோடனே நீங்களே ஃபோன் அடித்து ஃபில்டர் வந்து மாற்றிடு, எவ்வளோ காசுன்னு சொல்லி அனுப்பி விட்றேன்னாரு. நான் மறந்து போயிட்டேன். திரும்பி இப்போ வந்து ஓனர்கிட்ட கேட்டு இதுமாரி அடித்து கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். நாளைக்கு வந்து ஃபில்ட்ரு மாற்றுறதுக்கு வருவாங்க நண்பா. ஓகே பார்ப்போம். மழை பெய்யலைன்னா வாக்கிங் போவோம், இல்லைன்னா ரூமில் படுத்துப்போம். ஓகே நண்பா, என்னை ஜோலியை முடிச்சு விட்றதுலேயே இருக்கீங்க நீங்கள் எல்லாம். சேட்டாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடித்து 1 ரூபாய்க்கு குப்பூசு வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா ஜீபன் அது ஒரு 7 ரூபாய்க்கு, அப்புறம் சப்பாத்தி ரெட்டு சொல்லியிருக்கேன் அது ஒரு 3 ரூபாய்க்கு. கரெக்டாக மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் 1 தினார் காசு அனுப்பி விட்டாங்க. குப்பூஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா காசு அனுப்பி விடல. இப்போ நான் எந்த சுத்தமாக கையில் காசு கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஓனர் வண்டியிலேருந்து குப்பூஸ் வாங்குறதுக்கு 1 ரூபாய்க்கு காசு எடுத்து வந்தேன்பா. பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, மழை பெஞ்சிருக்கு லைட்டாக, ரொம்பலாம் பெய்யல, தூரணிச்சு. நம்ம புதுக்கார் வந்து பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டு நண்பா. வாங்க போயிட்டு குப்பூஸை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு கொடுப்போம். இது ஆர்டர் போட்டு வந்துட்டேன், சமோசா வந்து ஃபுல்லி ஆர்டர் போட்டு வந்துட்டேன். அந்த சமயத்தில் வண்டி அங்கேயே போட்டு அதான் குப்பூஸ் வாங்க போயிட்டுருக்கேன் நண்பா. ஓகே வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேடம் சொன்னதை வாங்கியாச்சு. நம்ம ஒரே ஒரு சமோசா மட்டும் எடுத்து சாப்பிட்டு போகணும் நண்பா. ஓகே அவ்வளோதான். நல்லா சூடாக இருக்குது, சாப்பிடும். வந்த பிறகு கட்டி வச்சிடறேன் முன்னாடி. இதில் இருக்கிற ஜீபன் வந்து சாப்பிட மாட்டேன், சமோசா மட்டும் தான் சாப்பிடுவோம். வந்த பாருங்க உள்ள ஜீபன் இருக்கும், அதை சாப்பிட மாட்டேன். வாங்கினேன்
காசு அனுப்பிவிட்டேன்னு கேட்டார். அனுப்பிவிட்டேன்னா சரின்னாரு. ஃபோட்டோ வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், உங்கள்கிட்ட காசு அனுப்பிவிட்டேன்னு தான் கேட்டேன், ஃபோட்டோலாம் வந்துட்டு கேட்கல, பங்காளி தான், ஃபோட்டோலாம் வந்துட்டு கேட்கல, அனுப்பிவிட்டு இல்லை போனார். சத்தம் கூட்ட வந்துட்டு என் ஃபோட்டோ போய் கேட்டானான்ட்டு. ஓகே, நல்ல மனுஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கச்சராலாம் கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான். மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது பிரச்சனை கிடையாது, பெஞ்சானா நமக்கு என்ன, நம்ம ஊர்னு தான் பயம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருப்போம். இங்கே மழை பெஞ்சானா நமக்கு என்ன ஒரு கவலையும் கிடையாது நண்பா. அப்படியே போயிட்டு லைட்டாக வந்துட்டு படுக்க வேண்டியது. மணி வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகிட்டு. ஓகேன்பா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பாய். ஓகே.